ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நான் தான் உங்க ஈமான் அண்ணாச்சி. ஒரு வகுப்புல வந்து மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கும் போது உள்ள ஆசிரியர் என்ட்ரி. இப்போ ஆசிரியர் வந்து நேற்றைய தினம் வராத மாணவர்கள்லாம் யார் அப்படின்னு இப்படியே பார்க்கும்போது அதில் சிவமுருகன் அப்படின்ற ஒரு மாணவன் மட்டும் அப்படியே நைஸாக அப்படியே பம்னான். உடனே ஏய் சிவமுருகா எந்திரா. உடனே டக்குனு சிவமுருகன் எழுந்துச்சு நின்ன உடனே ஏன்டா நேற்று ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா இல்லை ஐயா அது வந்து அப்படின்னு ஒரு விஷயத்தை அப்படி சொல்கிறதுக்கு தயங்கினோடனே ஆசிரியருக்கு கடுமையான கோபம் ஆகிட்டு. நேற்று ஏன்டா ஸ்கூலுக்கு வரல, எந்த ரீசனாக இருந்தாலும் உடனே சொல்லு அப்படின்னோடனே ஐயா நேற்று வந்து உங்களை மெடிக்கலில் பார்த்தேன், அப்போ ஒருவேளை உங்களுக்கு வாந்தி பேதி ஆகி அதனால் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருப்பாங்களோன்னு நினச்சி நான் வராமல் விட்டேன். உண்மையிலே ஆடி போயிட்டார். அதே மாதிரி சிவமுருகனை போல பல புத்திசாலி குழந்தைகள் ஒரு 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள போய் நான் கூப்பிட்டு வந்துட்டுமா? அது வரைக்கும் நீங்கள் சிவமுருகனை நினச்சிக்கிட்டே இருங்க. தம்பி வணக்கம். ஓகேவா தம்பி, உன் பேர் என்ன? அக்ஷர். அப்படி சொல்லு. பெங்களூர்லேருந்து வராங்க. பெங்களூருக்குள்ளாக்க சென்னை ஹாத்தாக்குன்னு தெரியுமா? ஏன் யாரை திட்டுறவன்? சரி ரைட்டு, ஓர் ரூட்டுக்கே வரேன். ஏன் பெங்களூர் வந்து கூலா இருக்கு, சென்னை ஏன் காட்டா இருக்கு? கடல் மட்டத்தில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப சூடா இருக்கு. எது கடல் மட்டத்துல இருந்து இருக்கு? சென்னை. சரி பெங்களூர் கடல் மட்டத்துக்கு ரொம்ப மேல இருக்காது. பெங்களூர் கடல் மட்டத்தை விட மேல இருக்கியா? இது கடல் மட்டத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் வெக்கையா தானே இருக்கும். என்ன உன் பேர் என்ன பாப்பா? காவியா. காவியா அப்படின்னு இந்த அழகான பேர் உனக்கு வச்சது யாருமா? மம்மி. உங்க மம்மி யாரு? ஓ இதான் உங்க மம்மியா? என்னடா ஒரே குடும்பமே பிங்க் கலர்ல வந்திருக்கே. ஓ இது வேற கலரோ? டேடி என்ன ஒர்க் பண்றாங்க? தெரியாது. நீ ஒரு நாள் உங்க அப்பாட்ட கேட்கலையா? அப்பா எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்கவே இல்லையா? இப்போ கேப்பமா எங்க வேலை பாக்குறீங்க? கொரியர் கம்பெனில. எனக்கு ஒரு இல்ல, உங்களுக்கு ஒரு இல்ல. உனக்கு ஒன்றும் புரியலையா? ஏங்க சின்ன பிள்ளை புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. எங்க ஒர்க் பண்ணீங்க? கொரியர் கம்பெனில. கொரியர்னா என்ன பாப்பா? கொரியர்னா பார்சல் அனுப்புவாங்க. கைத்தட்டுங்க பிள்ளைங்க. இந்த கொரியர்ல நம்ம என்னதுல அனுப்பலாம் பாப்பா? எதுனாலும் அனுப்பலாம். 4 இட்லி கொஞ்சம் கட்டி சட்னி வச்சு கொரியர்ல அனுப்பலாமா? அது இல்ல. கொரியர்ல என்ன அனுப்பலாம்? ட்ரெஸ் அனுப்பலாம். ட்ரெஸ் அனுப்பலாம். சரி வேற வேற இன்னும் வேற என்னது? உனக்கு மேக்கப் செட்லாம் அனுப்பலாம். இப்போ நான் வந்து அர்ஜென்ட்டா இங்க இருந்து பெங்களூர் போகணுமா? ஆமா, என்ன ஒரு மூட்டைகளை கட்டி வச்சு கொரியர்ல அனுப்பலாமா? அதுக்கு பெரிய பாக்ஸ் அனுப்பணும். கொஞ்சம் பெரிய பாக்ஸ் ஆகும்யா. சைஸுக்கு இந்தியாவிலே பாக்ஸே கிடையாது, அப்புறம் எப்படி கொரியர்ல அனுப்புறது? எப்படி உன் பேர் என்னமா? பியூஷ். பியூஷா? ஒவ்வொரு எழுத்தா சொல்லுடா. பி பி ஐ ஒய் யூ எஸ் ஹெச். பி ஐ ஒய் ஐ ஒய் ஐ ஐ ஒய் ஒய். டேய் பியூஷ்னு யாராவது பேர் வைப்பாங்களா? என்னடா நீ யாரா ஒரு பேர் வச்சது? அவங்கள நான் பார்த்தே ஆகணும்டா. டாடி. சரி வேற யாரெல்லாம் வந்திருக்கா அவங்க கூட? சாம். ஏன் அந்த போய் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா. எங்க 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 வேலை பார்க்கறான் தம்பி? வீட்ல. வீட்டில் வேலை பார்க்கணா? என்னடா வேலை பார்க்கான்? துணி துவைக்கிறாப்லையா? பாப்பா அதை கை தூக்குப்பா. இந்த தம்பி எங்கேயா பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்க? கடையில. ஓ சோப்பு வாங்குறதுக்கு வரும்போது பார்த்துருப்பாளோ? இந்த தம்பி எங்கேயா பார்த்துருக்கியா? இங்க பார்த்தேன், அதுக்கு தான் எங்க பார்க்கல. அவனை இங்கே தாயா பார்த்துருக்கேன், நான் வேற எங்கேயும் பார்க்கலையா? அப்படிங்கிற பியூஸ்னா என்னம்மா அர்த்தம்? பியூஸ்னா மில்க். மில்கா? நான் பால். டே நீ பாலா? தமிழ்ல எவனே எல்லாரும் பால் பால் கூப்பிடுங்க, இங்கிலீஷ்ல பியூஸாங்க. ஆக்சுவலா பியூஷ்னா இங்கிலீஷ்ல பியூர் மில்க், தமிழ் வந்து அமிர்தம். அமிர்தம்? அமுல். இல்ல அமுல் கிடையாது. அமிர்தம்னு அழகா வைக்கிறது போட்டு ஏன் பியூஸ் கீஸ்னு பேர் வச்சேன்னு கேள்ப்பா நீ உங்க அப்பாட்ட. ஏன் பியூஸ் கீஸ் வச்சா? கேளுமா. நீ பிறக்கும்போது பால் மாதிரி இருந்த. இவனா? நான் கூட பிறக்கும்போது டிகாசன் மாதிரி இருந்தேன். டிகாசன் பேர் வச்சாங்க. பால் மாதிரி இருந்தாரு, அதுக்கு பேர் பியூஸ். அண்ணாச்சி பியூஸ் கலருக்கு வர்றதுக்கு இல்லடா இப்படி சொல்லு, டிக்காசன் வந்து பால் கலருக்கு மாறணும்னா என்ன செய்யணும் அதை மட்டும் கேளுமா.
வேற இருக்கிறாச்சு பால் மாதிரி ஏன் கலருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டெய்லி குளிக்கணும். எங்களுக்கும் டெய்லி குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் தண்ணி வரையடா பைப்பை திறந்தா. அந்த உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற வேலை பார்க்காமல அந்த சேம்கிட்ட கொடுக்க சொல்லுப்பா. அவன்கிட்ட கேளு தம்பி. அண்ணாச்சி கலராக வர்றதுக்கு என்ன செய்யணும் கேளுமா. அண்ணாச்சி கலராக என்ன செய்யணும்? அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட், ஒன்றுமே பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங் பாப்பா உங்கள் பேர் என்னம்மா? அனுஷ்கா. அனுஷ்கா நீ தானே அது? ஒன்னத்தனமா பல வருஷமா தேடிட்டு இருக்கோம். உங்க அப்பா என்னம்மா வேலை பார்க்குறாங்க? அக்ரி ஆஃபீஸில் இருக்காங்க. அக்ரி ஆஃபீஸரா? ஓஹோ. உங்க அம்மா என்ன வேலை பார்க்காங்க? வீட்டில் இருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு வேலை வாயில வேகமா வந்துச்சு. ஏர்ஃபோர்ஸா என்னமோ வந்துச்சு. ஹவுஸ் ஒய்ஃபா? நான் வேற ஏதோ வயிறு வருதாக்குன்னு பார்த்தேன். சரி ரைட்டு. ஹவுஸ் ஒய்ஃப் தான் இவ்வளோ தெரிஞ்சா சொல்லு இன்னொரு வாட்டி. ஹவுஸ் ஒய்ஃப். கை தட்டுங்க ஒரு வாட்டி பாப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை உங்க அப்பாவுடைய ஒய்ஃபா இருக்காங்களாமா? அப்புறம் ஏதோ ஹவுஸ் ஒய்ஃபுங்க எங்க மம்மி தான் சொல்ல சொன்னாங்க. அப்படிதான் சொல்ல சொன்னாங்களா? ரொம்ப அபாரமா குழந்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அபாரமான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். சரி இது யாரு அடுத்தது இருக்குது? அது எங்க ஆத்தா. அது உங்க ஆச்சாவா? ஆத்தா. ஆத்தாவா? யாருமா ஆத்தா? நீங்க தான் அந்த ஆத்தாவா? ஆமா ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு இருக்குமா, ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த ஆத்தா இல்ல, அந்த ஆத்தா இல்ல. எல்லாருமே ஒரே என்னம்மா ஒண்ணு வருதா? உங்ககிட்ட ஏதாவது பேசணுமா? அதான் பேசி முடிச்சாச்சுலடா. இருடா வரடா. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கீங்களா பாப்பா? வேற வேற இவங்கிட்ட பேசுறதுல என்கிட்ட என்ன பேசிருக்கிறேன். அப்புறமா இவங்கிட்ட பேசணும்ல. ஆமா. அங்க பேசிட்டு அப்படியே நான் கிளம்பி வீட்டுக்கு போயிருவோமா? நீங்க இப்படியே கிளம்பி அப்புறமா கிஃப்ட் கொடுக்கணும். அப்புறமா அந்த ரூமுக்குள்ள போவேன். அதெல்லாம் அங்க இதுக்குள்ளலாம் இப்பெல்லாம் போக முடியாது. லேட் ஆகி போச்சுல. நான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். நீங்க இங்க வாரமா பாய வரிச்சு படுத்து கிடக்கணும். காலையில இந்த இடத்த அலசி விட சொல்லுவாங்க. அலசி விட்டுட்டு கிஃப்ட் தருவாங்க, வாங்கிட்டு போயிடணும். சரியா? ஐயோ என்ன சொல்றேன்னு இவருக்கு புரியல. இவ்வளவு தெளிவா பேசியுமே புரியலையா? சரிம்மா உங்க அப்பா அம்மா தாச்சா மம்மி அத்தா ஆதித்யா அத்தை இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கீங்களா? வேற வேற வீட்டில் இருக்கீங்களாம்மா? ஆதித்யா உங்க டாடி வீட்ல. ஆதித்யா உங்க டாடி வீட்லையா? சரி வாங்க வாங்க. சரி ஆதித்யா உங்க டாடி வீட்டில், நீ உங்க மம்மி வீட்டில், அப்படிதானே? உங்க மம்மி எங்க இருக்காங்க? எங்க மம்மி எங்க வீட்ல. உங்க வீட்டில் இருக்காங்க. உங்க டாடி யார் வீட்டில் இருக்காங்க? டாடி உயல்ல. உள்ள எப்போ இருப்பாங்க? உள்ளே தான் எப்போ போயிருக்காரா? எப்போமா ஒரு வாட்டி வெளியே வந்துட்டு உள்ள போயிருக்காரா? என்னடா புழல்ல. இப்போ நீங்க ஜாமீன்ல கூட்டு வந்திருக்கீங்க? எந்த ஊர்மா நீங்க? ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம் நம்ம அரியலூர் பக்கத்துல இருக்கு அதுவா? ஜெயங்கொண்டத்துல வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குல்ல பாப்பா? நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குல்ல? ஆமா அது என்ன கோயில்மா பாப்பா? அது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கா? கை தட்டுங்க அப்பா பிள்ளைக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் அதை கட்டினது எந்த மன்னர்மா? ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன். கை தட்டுங்க பிள்ளைங்க. வெரி குட். தேங்க்யூ. எதுக்குமா தேங்க்யூ சொன்ன? நீங்க கை கொடுத்ததுக்காக. நான் கை கொடுத்ததுக்காக நீ தேங்க்யூ சொன்னியா? ஆமாம் ஒரு ஆள் வந்து உன்னை பாராட்டினா என்னால் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும்னு உனக்கு யாருமா சொல்லி கொடுத்துருக்கா? மம்மி. யார் உங்கள் மம்மி? இவங்களா? அவங்களுக்கு கூட கை தட்டுங்க. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? நான் வேலை பார்க்குறேன். ஏய் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு நீ சொல்லணும். உங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது. ஷிப் இன்ஜினியர். ஷிப் இன்ஜினியரா? டேய் அது என்னடா கேள்விப்படாத வேலையா இருக்கு. ஷிப் இன்ஜினியர்னா என்ன வேலைடா தம்பி இது? வேலை பார்க்குறேன். இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் பார்க்குறது. இன்ஜின் ரிப்பேர் ஆனால் இன்னொரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடுவீங்க அப்படிதானே? இன்னொரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, அதே இன்ஜினை சர்வீஸ் பண்ணும். உள்ள உட்காந்தே சர்வீஸ் பண்ணுவீங்களா? அது வரைக்கும் நாங்கள் மறந்துட்டு நடக்கணுமா? ஆங்கிராஜ் போட்டுருவாங்க. அப்படி அது கழட்டி தூரம் எடுத்துருவீங்களா? சரி அதாவது ஒரு இன்ஜினை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? அவங்க அப்பா கூட கைத்தட்ட சொல்கிறா. எத்தனை பேரை அப்படியே ஆபத்தில் காப்பாற்றுறாரு உங்கள் அப்பா. என்ன உங்கள் டேடியை பார்த்தா எந்த ஹீரோ மாதிரி இருக்காரு சொல்லு பாப்பா? சிம்பு. சிம்புவா?
அப்படின்னு அவர் சொல்ல சொன்னாரா? சரி, உங்க மம்மியை பார்த்தா எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கு? நயன்தாராவா அப்படின்னு யார் சொல்ல சொன்னது? டாடி. ஆமா, சிம்பு நயன்தாரா குட் காம்பினேஷன். காவியா, அதான் அந்த நடுவில் ஒரு அங்கிள் உட்காந்துருக்காருல்ல, ஆமா, நீங்க யாரு என்ன விவரம் அதெல்லாம் கேளுமா. சரியா? எனக்கும் எங்க இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கே மறந்து போச்சு. நீ எங்க உட்காந்துருக்கேன்னு உனக்கு மறந்து போச்சா? நீ எங்க உட்காந்துருக்க தெரியுமா? கொட்டி சுட்டிச்சில உட்காந்துருக்க நீ. குட்டி சுட்டில உட்காந்து தெரியுது. ஆனா அவர் எங்க பாத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டுறேன் அவர்கிட்ட. ஆனா அவரு எங்க பார்த்தேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. ரெண்டு பேருக்கு சேம் ப்ராப்ளம் தான். நான் சொல்றேன்னா அவனாண்டே கேட்டுருவோன்றேன். ஆனா அவரு நான் எங்கேயும் பார்த்தது இல்லையா? ஆஹா, கடவுளே. தெய்வ மகள் வச்சிருக்காங்க. எதுலம்மா? தெய்வ மகள். தெய்வ மகள்ல இவர் என்னவா நடிக்கிறாருமா? ஒரு பொண்ணோட. ஒரு பொண்ணோட நிப்பாட்டிக்கலாம், அதோட நிப்பாட்டிக்கலாம், அதோட நிறுத்திக்கலாமா? அதுக்கு மேல அவனே பயப்படுறாமா? இரு ஒரு பொண்ணோடன்னு நிறுத்திருக்க பார்த்தா அது என்னங்கிறத கேட்கும். ஒரு பொண்ணோட அப்பறமா மறந்துச்சு. போதுமா, விட்டுருமா. மறந்து போச்சாப்பா, நல்ல நேரம். ஒரு பொண்ணோட அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா நிறுத்திருக்காப்லையே. நீங்க சுத்தி சுத்தி அங்கேயே வரீங்க, அதை விட்டுறலாம். ஏப்பா, முக்கியமான விஷயம்ல, ஒரு வாழ்க்கை பிரச்சனை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, அது எப்படி நடு ரோட்ல விட்டு போக முடியும்? இல்ல, வாழ்க்கை கொடுத்தாச்சு அந்த பொண்ணுக்கு. வாழ்க்கையை கொடுத்தாச்சா? சரி, விட்டுறப்பா. அந்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துட்டானப்பா. அந்த பொண்ணோட இப்போ அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காமா. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான். புரியுதா? இப்ப தெரிஞ்சு போச்சா? இப்ப சொல்ல, அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். ரொம்ப நல்லவரியா? சரி, உனக்கு கன்னடா கொத்தா? கொத்து. என்னமோ கொத்தான்னா நான் கொத்துங்க. என்ன தம்பி ஒன்றும் புரியலையே. எனக்கு கொஞ்சம் கன்னடம் சொல்லி தரியா? நான் ஒரு ஆள்கிட்ட சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் கன்னடத்தில் எப்படி தம்பி கேட்கணும்? வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்கணுமா? இப்போ நான் யார்கிட்ட கேட்கறது? யாருக்கு கன்னடம் தெரியும்? ஊட்ட ஆயிட்டா, நான் அழகா இருக்கேனா அப்படிங்கறத கன்னடத்துல எப்படி தம்பி கேட்கணும்? நான் அழகா இருக்கேன் எப்படி பேசணும் கன்னடத்துல? நான் சுந்தரம்னா இதேனா? ஏதோ சுந்தரா டிராவல்ஸ்ல வேலை பார்த்தேன்னு சொல்லணுமா? தம்பி, உங்க அம்மாட்ட கேளுடா. உங்க அப்பா நம்பி நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. நான் சென்னையில தான் இருக்கேனா? நான் சென்னையில தான் இருக்கேனா? நான் சென்னையில தான் இருக்கணும். ஏய், நான் சென்னையில இருக்கேனா? ஏய், நான் சென்னையில இருக்கேனா? சென்னையில இருக்கேனா? சென்னையில இருக்கேனா? என்னடா அடிக்க வரவன்? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஓகே, ஒரு ஸ்மால் பிரேக். ஜெயங்கொண்டத்துல என்ன ஃபேமஸ்? எங்க ஊர்ல கேஷ்யூநட். முந்திரி பருப்பா? கைத்தட்டுக்கு ஒரு அடி. முந்திரி பருப்பு எங்க எப்படி காய்க்கும் அது சொல்ல? எங்க அப்பா தான் காட்டியிருக்காங்க, ஆனா பார்த்தது இல்ல. உண்மையாலே பார்த்தது இல்ல. இதுதான்டா முந்திரி பருப்பு அப்படின்றதுக்குள்ள அது பாஸ் ஆகி போயிட்டியா? தம்பி, முந்திரி பருப்பு எங்கடா கிடைக்கும்? இப்ப திண்ணிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கடையில. யார்கிட்ட கேட்கலாம்? உங்க வீட்டுல யாரு புத்திசாலி? உங்க மாமாட்ட கேட்பமா? உங்க மாமாட்ட மைக் கொடுங்க. முந்திரி கொட்டை மட்டும் ஏன் இப்படி வெளியே இருக்கிறது? ஏன் மாமா முந்திரி கொட்டை மட்டும் வெளில இருக்கு? வெளில இருக்கிறதுனால தான் வெளில இருக்குது. இவருக்கெல்லாம் மவுண்ட் ரோட்ல செலவு வைக்கணுயா. அப்படியே பக்கத்துல இன்னொரு மாமா இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. மாமா குரூப்ஸ் கேளுமா, அவர்கிட்ட அந்த கேள்வி கேளுமா. முந்திரி கொட்டை ஏன் மாமா வெளில இருக்கு? அதெல்லாம் உள்ள இருக்க முடியலமா தான் வெளில இருக்கு. இவருக்கு ஜெயங்கொண்டத்திலே வச்சிடலாம் எங்க சிலை. சரி, டப் மாஸ் பண்ணுவே நீ? பண்ணுவேன். என்னென்ன டைலாக்லாம் பேசி காட்டுவீங்க? ஐயோ, இந்த ஆள் டீச்சர் வச்சுட்டாயோ, அதை நான் பார்த்து விட்டையோ. சரி, வேற யார் மாதிரிலாம் பேசுவேன்? வாடி வாடி திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, நாடி நினச்சின்னுக்க லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரி பேசுங்களா. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆட்டுப்பொடி பிடிக்கல, சீனை போட்டால் விட்டுருவாங்க. வேற
டப்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஏன் ஒவ்வொரு நொடி நான் சேர்த்துக்கணும்டா. ஏய் தலை டைலாக்கு என்ன சரிங்கண்ணா. இப்போ எல்லாருமே வந்து மரக்கன்று நடுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களம்மா. வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த மரம் வளர்ந்தாதான் வந்து மரம் வளர்ந்தாதான் நிறைய மழை வருது. அப்போ சென்னையை கூழாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மரம் வளர்க்கணும். மரம் வளங்குங்க, மரம் வளங்க. வெரி குட். உங்க அப்பா உனக்கு என்ன நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க? பேரண்ட்ஸ் ஒபே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் ஒபேனா என்னது? இது ஒரு விளையாட்டா? அது பெரியவங்களை மதித்தல். காய் தட்டுங்கயா. இந்த பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன தம்பி? பெரியவங்களை மதிக்கிறதுன்னா நம்ம வந்து எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. அது எப்படி தம்பி? ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல. நீ பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் எப்படி? யாராவது வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லணும். யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணாங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லணும். யாராவது உங்க வீட்டுக்கு வரும்போது நல்ல பேக் நிறைய பழங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா வாங்கி உள்ள கொண்டு வச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடணும். அப்படிதானே? ஆமா. பழம் வாங்காம வெறும் கை எப்படி வீசிக்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்னவா பண்ணுவேன்? வாங்க அப்படிங்க. வாங்க, அவ்வளவுதான். பெரியவங்களை எப்படி மதிக்கிறது? நம்ம பெரியவங்களை நல்லா மதிக்கணும், அதில் நம்மளையும் நல்லா கவனிச்சுக்கணும். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு அம்மா. பெரியவங்களை மதிக்கிறது அப்படின்னா எப்படி மதிக்கணும் தம்பி? எப்படி தாங்க மதிக்கணும்? யார் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லக்கூடாது. அமைதியா உட்காந்து கடைசியில் கிண்டல் பண்றதா? இங்க பாடுறா. டேய் தம்பி, நீ பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெரியவங்களை மதிக்கிறதா? என்னமா அது? கிண்டல் பண்ணுவாங்க. இது பெரியவங்களை சுண்டல் கிண்டல் பண்றது. புரியுதா? மடக்கல. இவன் கடைசி வரைக்கும் மடிக்க முயற்சி பண்ணிருக்கான், நம்மள மடிக்கவே முடியலையா? அவன் கிண்டல் பண்றாங்களா? கிண்டல் பண்றது ரைட்டா தப்பாமா? பேசுதா? கிண்டல் பண்றது ரைட்டா தப்பா? இல்லங்க, இப்படி கேவலமா பேசுறாங்க. ஏய் நீ என்னமா பேசுனா கேவலமா? அது நீங்க ஒரு டப்பாங்க. என்ன டப்பாட்டானா? என்ன தைரியம் இருந்தா நீ என்னைய வந்து கேவலமா பேசியிருப்ப. ஒரு பெரிய மனிதன், ஒரு 25 வயசு ஒரு பெரிய மனுஷனை போய் நீ இப்படி பேசலாமடா? ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இப்ப நான் தான் உங்க வீட்டுக்கு வரேன் தம்பி, நீ வீட்டுக்குள்ள இருக்க, என்ன பண்ணுவ? விளையாடுவேன். என்னம்மா விளையாடுவேன்? யார் என் கூடயா? ஏய் நான் வந்து கார்ல வந்து இறங்குறேன், உங்க வீட்டுக்குள்ள அப்படி படியில ஏறி இப்படி வாரேன். வரும்போது நீ என்ன பண்ணுவ? லிஃப்ட் தான் இருக்கு. சரி தம்பி, லிஃப்ட்ல ஏறி வாரேன், உங்க வீட்டு கதவை வந்து இப்படி தட்டுறேன், அப்படி தட்டுறேன். ஏய் அங்க பாருங்க, எங்க வீட்ல டிங் டாங் இருக்கு. அது பஸ் பண்ணு. லிஃப்ட் விட்டுட்டு படியில ஏறி இருக்கோம், காலிங் பெல்ல விட்டுட்டு கதவை அடிச்சிருக்கோம். சை, உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா பெரியவங்களுக்கு மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல? என்னெல்லாம் செஞ்சு மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? அங்க வீட்டுக்கு வரும்போது வாங்கன்னு சொல்லணும். யாராவது விருந்தினர்கள் வரும்போது வாசல்ல வந்து வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லணும். கை தட்டுங்க ஒரு வாட்டி. உட்கார வச்சு தண்ணி குடிக்க சொல்லுவோம். அந்த ஆட்களை உட்கார வச்சு ஒரு செம்புல தண்ணி கொண்டு கொடுங்க. முதல்ல கை தட்டுங்க. அப்புறமா டேய் இதெல்லாம் கேள்றா, காலை பத்திட்டா பாருங்க. நல்ல விஷயம் சொல்லும் போதெல்லாம் காலை. சரி பாப்பா, வந்தவங்களை உட்கார வச்சு செம்புல தண்ணி கொடுக்கணும். ரைட்டு. அடுத்து என்னதுமா? அவங்க போகும்போது சாப்பிட்டு போகலான்னு சொல்லணும். ஏய் ஏன் பாப்பா வந்த ஆளுக்குள்ள சாப்பிட்டு போக சொல்ற? நம்ம வீட்டுல சோறு குறைஞ்சு போகும்ல, திரும்பி வச்சுப்பான். திரும்பி வச்சிடும்ல. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா என்னம்மா? அம்மாவும் அப்பாவும் முதல் கதவர். கை கொடுறா கண்ணா, சூப்பர். அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்? பேச வீட்டுல உட்காந்து அம்மா அப்பா கும்பிட வேண்டியதானே? என்னம்மா? அந்த சாமி தான் நல்லது பண்ணு. இதுல அம்மா அப்பா சொல்றதா கேட்கணும் அப்படின்னு இருக்குது. அம்மா அப்பா சொல்றதா கேட்கணும். ஆமா, அதுவும் சரியா. நான் சாமியையும் போய் கும்பிடலாமா? ஆமா. சரி, அவனுடைய அறிவுக்கு எட்ட மாதிரி சொல்லியிருக்கா. இருந்தாலும் ரைட், கை தட்டலாம். எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? Chup chup
வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.